சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பெற்றோர் நினைப்பதாகவும் இது பற்றி கல்லூரி மாணவிகள் தன்னிடம் கூறியதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே பொழவூரில் உள்ள பிரம்மகுமாரிகள் மையத்தில் அகில இந்திய மாதர் சங்கத்தின் 93ஆம் ஆண்டு மாநாட்டை ஆளுநர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பெண்கள் அனைத்து துறைகளிலும் இருக்க வேண்டும் என்றும் அது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். மகளிர் தற்போது படித்து பட்டம் பெற்றாலும் கல்வியில் தங்கப்பதக்கம் வென்றாலும் பணியிடங்களில் அவர்களது பங்களிப்பு குறைவாகவே இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார். Whenever I visit my universities for convocation, after the convocation is over, with a break when the students all have their lunch and all, when they come and I meet and interact with the gold medalist. Just out of my own curiosity to know what are their aspirations in life. Because I want to have a sense what my young generation is thinking about. Their lives, their thinking determines the shapes the future. And when in the medalist gathering, overwhelming majority of women, I find a good number of them still are constrained or restrained. With the tears in their eyes, they say, no, my parents will not let me go to Chennai because they feel it is not safe. So what will she do? This is a problem which is prevailing. பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய கூலிக்காரர்களை எதிர்த்தும் ஆளுநராக இல்லாமல் அரசியல்வாதியாக செயல்படுபவரை எதிர்த்தும் அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் திமுக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நமக்கு பகைவர்களாக தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை பொழுது போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அவர் கவர்னர் மாதிரி இல்ல, ஆளுநர் மாதிரி இல்ல, நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது. திருமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வேங்கை வயல் வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் விசாரணை தொடர்பான அனைத்து விவரங்களையும் அரசு தலைமை வழக்கறிஞர் தெளிவாக பதிவு செய்துவிட்டதாகவும் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்றும் கடிந்து கொண்டார். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் இல்லையெனில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து வழக்கை எதிர்கொள்ளலாம் என குறிப்பிட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோருடன் இணைந்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். புதிதாக நியமனம் செய்யப்பட்ட 19 மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்தித்து விஜய் நேர்காணல் நடத்தினார். அப்போது பேசிய விஜய், மக்கள் இயக்கமாக இருந்த நேரத்தில் நன்றாக பணியாற்றிய உங்களை நம்பியே கட்சி தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் மக்களுக்காகவே இந்த கட்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்காகவே செயல்பட வேண்டும் என்றும் அவர் மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை குறைத்திருப்பதால் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ, பிபி மற்றும் நயாரா ஆகிய தனியார் நிறுவனங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் தாங்கள் விற்பனை செய்யும் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை குறைத்துள்ளன. மேலும் அதிக அளவில் கொள்முதல் செய்பவர்களுக்கு கணிசமான தள்ளுபடியையும் அந்நிறுவனங்கள் வழங்குகின்றன. இதனால் மக்கள் அந்த பங்குகளை நாடுவதால் பொதுத்துறை நிறுவனங்களில் விற்பனை குறைந்து வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் சிறப்பாக விளையாடி இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தந்த திலக் வர்மா தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார். T20 பேட்டிங் தரவரிசை பட்டியலில் 832 புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். முதலிடத்தில் டிராவிஸ் ஹெட் 855 புள்ளிகளோடு உள்ளார். முதல் 10 இடங்களில் இந்திய வீரர்கள் சூரியகுமார் யாதவ் 4வது இடத்திலும் ஜெய்ஷ்வால் 9வது இடத்திலும் உள்ளனர். பந்துவீச்சில் இந்தியாவுக்கு எதிராக சிறப்பாக விளையாடி வரும் இங்கிலாந்தின் அட்ல் ரஷீத் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். அதேபோல் இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி 25 இடங்கள் முன்னேறி 5வது இடத்தை பிடித்துள்ளார். அர்ஷ்தீப் சிங் 8வது இடத்திலும் பிஷ்னாய் 10வது இடத்திலும் உள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பின் பேரில் இஸ்ரேல் பிரதமர் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என டிரம்ப் அழைத்துள்ளார். இதனை ஏற்று பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் நெதன்யாகு அமெரிக்கா செல்கிறார். வரும் 4ஆம் தேதி இருவரின் சந்திப்பு நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றால் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த புட்டின் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என சாடினார். ஜெலன்ஸ்கி இருக்கும் வரை இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறாது என்றும் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்த பயப்படுவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்துள்ளார். தென்கொரியாவில் மீண்டும் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானதால் பதற்றம் அதிகரித்தது. உஷன் நகர் விமான நிலையத்தில் இருந்து ஹாங்காங்கிற்கு 169 பயணிகளோடு புறப்பட விமானம் தயாரானது. அப்போது திடீரென விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த மாதம் முவான் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் 179 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சூடானில் சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியதில் இந்தியர் உட்பட 20 பேர் உயிரிழந்தனர். தெற்கு சூடானின் ஒற்றுமை மாகாணத்தில் இருந்து தலைநகர் ஜூபா நோக்கி பறந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சிறிய ரக விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்தில் சிக்கியது. இதில் விமானத்தில் இருந்த 2 விமானிகள் உட்பட 20 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்துள்ளார். உயிரிழந்தவர்களில் ஒரு இந்தியர் மற்றும் 2 சீனர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பில்லை என கனடா அறிவித்துள்ளது. கனடாவில் நிஜார் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்திய அரசின் உளவாளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. இதற்கிடையே ஜஸ்டின் ட்ரூடோ உட்கட்சி பிரச்சினையால் பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இந்நிலையில் விசாரணை ஆணையம் நிஜார் கொலையில் இந்தியா உட்பட எந்த வெளிநாட்டிற்கும் தொடர்பில்லை என தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிஜார் அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தின் காரணமாக இந்தியா கனடா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இந்தியர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள ஜிஷான் நகரில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டது. பேருந்து மீது கனரக லாரி மோதிய விபத்தில் மொத்தம் 15 பேர் மரணமடைந்த நிலையில் அதில் 9 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்ததை அறிந்து வேதனையடைந்ததாக கூறியிருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரோடு தொடர்பில் இருக்கும் இந்திய தலைமை அதிகாரியிடம் பேசியதாகவும் அவர் முழு உதவிகளை செய்து கொடுப்பார் என்றும் கூறியுள்ளார். முறைகேடு வழக்கில் இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச குற்றவாளி என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு கிறிஷ் விடுதிக்கு இந்தியா செய்த முதலீட்டில் 7 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக நமல் ராஜபக்ச மீது புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் நமல் கைது செய்யப்பட்ட போதும் வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அனுரகுமார திசநாயக்க அதிபராக பதவியேற்ற பிறகு ராஜபக்ச குடும்பத்தினர் மீதான ஊழல் வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது.
இதில் முறைகேடு வழக்கில் நமல் ராஜபக்ச குற்றவாளி என கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த வாரம் மஹிந்தாவின் இளைய மகள் யோஷித ராஜபக்சவை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் நடந்த சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள சீன தூதரகத்தில் நடந்த கொண்டாட்டத்தில் பாண்டா கரடியை போன்ற வேடமணிந்தவர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தனர். கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற இசை கச்சேரியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதில் அமெரிக்கா, சீனாவைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள், பிரபலங்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த சீன புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான அமெரிக்க வாழ் சீனர்கள் கலந்து கொண்டனர். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருந்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சீன புத்தாண்டையொட்டி அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு சந்தையில் குவிந்த பொதுமக்கள் பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என மாற்றம் செய்ய கூகுள் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. முதற்கட்டமாக கூகுள் மேப் செயலியில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் மாற்றம் அமெரிக்காவில் உள்ள கூகுள் பயனாளர்களுக்கு மட்டுமே என்றும், மெக்சிகோவில் உள்ளவர்களுக்கு மெக்சிகோ வளைகுடா என்ற பெயரிலேயே கூகுள் மேப் செயலியில் தென்படும் என கூறப்பட்டுள்ளது. உலகில் உள்ள மற்ற நாட்டவர்களுக்கு 2 பெயர்களும் காட்டும் என கூகுள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருந்த நிலையில் இந்த பெயர் மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதிரி நாட்டு ஏவுகணைகள் தாக்குதலிலிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க இரும்பு குடை போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை உருவாக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி எதிரி ஏவுகணைகளோ வெடிகுண்டுகளோ வெளியே இருந்து வந்தால் அவற்றை முன்கூட்டியே கண்டறிந்து இடைமறித்து அழிக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். இரும்புக்குடை பாதுகாப்பு ஏற்பாட்டை ஏற்கனவே இஸ்ரேல் ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது அமெரிக்காவும் அதேபோன்ற கட்டமைப்பை ஏற்படுத்த உள்ளது. அமெரிக்காவை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க இரும்புக்குடை கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் என ட்ரம்ப் தேர்தலில் வாக்குறுதி அளித்திருந்தார். To immediately begin the construction of a state-of-the-art Iron Dome missile defense shield, which will be able to protect Americans. You know, we protect other countries, but we don't protect ourselves. And இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் சிறப்பாக விளையாடி இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தந்த திலக் வர்மா தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார். T20 பேட்டிங் தரவரிசை பட்டியலில் 832 புள்ளிகள் பெற்று 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். முதலிடத்தில் டிராவிஸ் ஹெட் 855 புள்ளிகளோடு உள்ளார். முதல் 10 இடங்களில் இந்திய வீரர்கள் சூரியகுமார் யாதவ் 4வது இடத்திலும், ஜெய்ஷ்வால் 9வது இடத்திலும் உள்ளனர். பந்துவீச்சில் இந்தியாவுக்கு எதிராக சிறப்பாக விளையாடி வரும் இங்கிலாந்தின் அடல் ரஷீத் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். அதேபோல் இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி 25 இடங்கள் முன்னேறி 5வது இடத்தை பிடித்துள்ளார். அர்ஷ்தீப் சிங் 8வது இடத்திலும், பிஷ்னாய் 10வது இடத்திலும் உள்ளனர். முத்தலாக் விவகாரத்தில் இதுவரை எத்தனை நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முத்தலாக் சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது முத்தலாக் கூறி விவாகரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் 3 முறை தலாக் கூறினால் விவாகரத்து ஆகாது என்ற போதிலும் அது எப்படி குற்றமாகும் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்தனர். இச்சட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற விவரங்கள் கொண்ட அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து நகைகளையும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத் துறையினரிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் வீட்டை சோதனையிட்ட போது தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. பின்னர் 2004ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகாவிற்கு மாற்றப்பட்ட போது பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் கர்நாடக கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கு தொடர்புடைய 27 கிலோ தங்கம், வைரம், வெள்ளி நகைகளையும் 1562 ஏக்கர் நிலங்களின் பத்திரங்களையும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நீதிபதி
மோகன் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அதிகாரிகள் இந்த பொருட்களை எடுத்துச் செல்ல 6 பெட்டிகளுடன் நகை மதிப்பீட்டாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், வாகனம் மற்றும் காவல்துறை பாதுகாப்புடன் வருமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆயுதங்களுடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த 17 வயது சிறுவனுக்கு சிவகாசியில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகள் காப்பகத்தில் சேவை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் உள்பட சிலர் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கின்றனர். இது சம்பந்தமாக காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து 2 பேரை கைது செய்தனர். 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தங்க வைத்து இருந்தனர். இந்த நிலையில் மகனுக்கு ஜாமீன் கோரி மதுரை அமர்வில் சிறுவனின் தந்தை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் மனுதாரரின் மகன் உள்ளிட்டோர் ஆயுத சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் கல்லூரி மாணவர் என்பதால் மற்ற கைதிகளுடன் சீர்திருத்த இல்லத்தில் வைக்கப்பட்டால் அவரது எதிர்காலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும், இது மனுதாரரின் மகனுக்கு நன்மை செய்வதை விட தீமையே செய்யும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மனுதாரர் தரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சிறுவனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். ஆயினும் சிறுவன் 3 வாரத்திற்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவகாசியில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகள் காப்பகத்தில் சேவை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் 2 வேறு பிரிவுகளில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். சேர்ந்தமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஈரோட்டில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பங்கேற்றனர். இவர்களில் மாணவர் சிவஹரி மணல் ஓவிய போட்டியில் திறமையை வெளிப்படுத்தி முதல் பரிசை வென்றுள்ளார். மேலும் ஆகாஷ், வினித்குமார், அருண், மாணிக்கம், மங்களராஜ் ஆகிய மாணவர்கள் வில்லுப்பாட்டு பிரிவில் பங்கேற்று 2ஆம் பரிசை வென்றுள்ளனர். தென்காசி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த இந்த மாணவர்களுக்கு அவர்கள் பயிலும் சேர்ந்தமங்கலம் அரசு பள்ளியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், சக மாணவர்கள் என அனைவரும் வெற்றியாளர்களை பாராட்டினர். ஆடுறதும் பாடுறதும் அழகு கலைதாங்க. எங்க வில்லு பாட்ட ரசிக்க வந்த உங்களுக்கெல்லாம் வணக்கம். நாங்க கொடுத்து தாளம் உடுக்கு தாளம் கட்ட தாளம் போட்டு எங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அழகு வெள்ளு பாட்டு. ஆடுறதும் பாடுறதும். முதுநிலை மருத்துவ படிப்புகளில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சண்டிகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2019ஆம் ஆண்டு வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு விசாரணை ரிஷிகேஷ், சுதான்ஷு, SVN பாட்டீல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தீர்ப்பளித்துள்ளது. இதில் இந்தியாவின் ஒரு குடிமகனாக எங்கு வேண்டுமானாலும் வசிக்கலாம், கல்வி பயிலவும் உரிமை உள்ளது என கூறிய நீதிபதிகள், இளநிலை படிப்பில் குறிப்பிட்ட அளவில் அந்த மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம், ஆனால் முதுநிலை மருத்துவ படிப்பில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பது அடிப்படை உரிமையை பறிப்பது ஆகும் என்றும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 14க்கு எதிரானது என்றும் தெரிவித்தனர். மாநில ஒதுக்கீட்டில் வரும் முதுநிலை மருத்துவ இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சி கொண்டே நிரப்ப வேண்டும் என தீர்ப்பளித்த நீதிபதிகள் முன்னதாக செய்யப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கு இந்த தீர்ப்பு பொருந்தாது என்றும் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தென் மாநிலங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் தொடர்பான வரைவு அறிக்கை இன்று மக்களவை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக ஆய்வு அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு சட்டம் தொடர்பான 650 பக்க வரைவு அறிக்கையை பெரும்பான்மை அடிப்படையில் ஏற்றுள்ளது. வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிக்கை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வரைவு அறிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் ஆர் ஆசாத், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் தொடர்பான கருத்துக்கள் வரைவு அறிக்கையிலிருந்து புறந்தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்றும் குறிப்பிட்டார். இரவு 10 மணிக்கு வந்து
கடந்த 7-8 மாதங்களாக நடந்த நிகழ்வுகளை, பெறப்பட்ட சாட்சியங்களை எல்லாம் நாங்கள் மனதிலே வைத்து எங்கள் கையில் இருக்கிற பழைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து சட்டப்பூர்வமாக சிந்தித்து இவ்வளவு பெரிய ஒரு அறிக்கையை படித்துவிட்டு எங்களுடைய எதிர்கருத்தை மறுப்புரையை டிசன்ட் நோட் என்று சொல்கின்ற மறுப்புரையை தருவது என்பது ஹியூமன்லி நாட் பாசிபிள். இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது கட்டாயமாக வழக்கு போடுவோம். இப்படி வழக்கு வருகிற போது இந்த தரவுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவையெல்லாம் இந்த நடவடிக்கையிலே இருக்க வேண்டும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தன்னை கடித்த பாம்பை பிடித்து சாக்குப்பையில் போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்த தொழிலாளி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். ஓவேலி பெரியசோரியைச் சேர்ந்த கண்ணையன் என்ற தொழிலாளர் காஃபி தோட்டத்தில் பணியாற்றி பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரது தலையில் பாம்பு ஒன்று கடித்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட கண்ணையன் பதற்றமடையாமல் தன்னை கடித்த பாம்பை பிடித்து சாக்குப்பையில் போட்டு சிகிச்சைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். பாம்பு அதிக விஷத்தன்மை கொண்டதால் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் உடனடியாக அளிக்கப்பட்டன. 2 கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேவைப்பட்டால் மேல் சிகிச்சைக்கு உதவி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கிரிக்கெட் மறுமலர்ச்சி காணவிருக்கிறது. தலிபான் ஆட்சி காரணமாக 3 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த பெண்கள் கிரிக்கெட் இப்போது சிறகு விரிக்க காத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் காட்சி போட்டி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் மகளிர் அணி நாளை களம் காண்கிறது. உள்நாட்டில் பெண்கள் கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்ட நிலையில் கான்பெரா மற்றும் மெல்பர்னில் தங்கியுள்ள அவர்கள் பல கிளப்புகளில் விளையாட ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆஸ்திரேலியாவுக்கும் அந்நாட்டு கிரிக்கெட் சங்கத்துக்கும் ஆப்கானிஸ்தான் மகளிர் நஹிதா நன்றி தெரிவித்திருக்கிறார். உரிமை கோரும் லட்சக்கணக்கான ஆப்கன் மக்களின் உள்ள கிடக்கையை தாங்கள் பிரதிபலிப்பதாக ஆப்கன் மகளிர் கிரிக்கெட் அணியினர் தெரிவித்துள்ளனர். ஓலா மற்றும் ஊபருக்கு பணிபுரிவதை வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப் போவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அறிவித்துள்ளனர். அதிக கமிஷன் தொகையை பெறுவதாகவும் பணி பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டி இந்த புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ட்ரிப்பிற்கும் ஓட்டுநர்களிடமிருந்து 25 விழுக்காடு தொகை கமிஷனாக பெறப்படுவதாக தெரிவித்துள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் இதனால் தங்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை என்று வேதனை கூறுகின்றனர். கடந்த 12 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்கப்படாததால் அதை ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் தாமாக உயர்த்தியுள்ள நிலையில் ஓலா ஊபரை புறக்கணிக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் முடிவு செய்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற 1/2/2025 கூட்டணி சங்கம் எல்லாரும் சேர்ந்து ஓலா ஊபரை முற்றிலுமாக புறக்கணிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் ஓலா ஊபர் வருமானம் எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 கோடி ரூபாய் கமிஷனே நாங்கள் 4 கோடி ரூபாய் கிட்ட கொடுக்குறோம். கோவையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியை ஆணவ படுகொலை செய்தவருக்கு கோவை SC&ST சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சீரங்கராயன் ஓடையைச் சேர்ந்த கடகராஜ் என்பவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வர்ஷினி பிரியா என்பவரை காதல் மணம் புரிந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கனகராஜின் சகோதரர் வினோத்குமார் வீடு புகுந்து அரிவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இதில் கனகராஜும் வர்ஷினியும் உயிரிழந்தனர். 2019 ஜூன் மாதம் நடந்த இந்த கொலை தொடர்பாக மேட்டுப்பாளையம் நகர காவல்துறையினர் SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வினோத்குமார், அவருக்கு உதவியாக இருந்த சின்னராஜ், கந்தவேல், ஐயப்பன் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கோவை பட்டியலின மற்றும் பழங்குடியின மீதான வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி விவேகானந்தன் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்து சாதியின் பெயரால் நடத்தப்பட்ட கொலை அரிதினும் அரிதான வழக்காக கருதி சாகும் வரை தூக்கு தண்டனை விதித்தார். யமுனை நதியில் ஹரியானா நஞ்சை கலப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதற்கு எதிராக ஹரியானா அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது. பிப்ரவரி 17ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி தேர்தல் பரப்புரையில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் யமுனா நதியில் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் நஞ்சை கலப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு ஹரியானா அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. ஹரியானா முதலமைச்சர் நைப் சிங் சைனி யமுனா நதியில் நீராடி அதனை பருகி பதிலடி கொடுத்தார். டெல்லியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடுமையாக சாடினார். தோல்வி பயத்தில் கெஜ்ரிவால் பதற்றத்துடன் பேசுவதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்தார்.
முறைகேடு வழக்கில் இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே குற்றவாளி என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு கிரிஷ் விடுதிக்கு இந்தியா செய்த முதலீட்டில் 7 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக நமல் ராஜபக்சே மீது புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் நமல் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அனுரகுமார திசநாயக்க அதிபராக பதவியேற்ற பிறகு ராஜபக்ச குடும்பத்தினர் மீதான ஊழல் வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இதில் முறைகேடு வழக்கில் நமல் ராஜபக்ச குற்றவாளி என்று கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த வாரம் மஹிந்தாவின் இளைய மகள் யோஷித ராஜபக்ச காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் அரசு ஊழியர்களை குறைக்கும் திட்டத்தில் அதிபர் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். இது தொடர்பாக சுமார் 20 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. பதவியிலிருந்து தாமாகவே முன்வந்து விலகும் ஊழியர்களுக்கு 8 மாத ஊதியம் அளிக்கப்படும் என மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முடிவெடுக்க பிப்ரவரி 6ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஊழியர்களின் பணித்திறன் அடிப்படையில் அவர்களை தொடர்ந்து வைத்துக் கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் ஒரே நேரத்தில் அதிக அளவு பணியாளர்கள் வெளியேறும் பட்சத்தில் அரசு நிர்வாகம் பாதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கைகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அரசின் நிர்வாகத்திறனை மேம்படுத்தும் வகையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ற பெயரில் பிரத்யேக துறை ஒன்றை ட்ரம்ப் ஏற்படுத்தியுள்ளார். இதற்கு பொறுப்பு அமைச்சராக பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாத நிலவரப்படி 30 லட்சம் அரசு ஊழியர்கள் இருந்தனர். இது அந்நாட்டில் ஒட்டுமொத்த ஊழியர்கள் எண்ணிக்கையில் 1.9 விழுக்காடாகும்.